திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை டிஎம்கே சிம்பிளை நிக்க வச்சு கபலீகரம் பண்ணது. அதுவும் ஆதவ அர்ஜுனா அவருடைய ஆணவமான தோரணை, தன்னுடைய அம்மாவை சொல்லி சொல்லி அனுதாபம் பெற நினைப்பது, அரைகுறை ஹாஃப் பேக்கட். நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் என்ன தெரியுமா சொன்னார்? கடினமான தொகுதிகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்க சுலபமா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளில் நில்லுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த தாயுமானவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். பிஜேபி ஒரு தொகுதி பங்கீடை செய்திருக்குல்ல, எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் நீங்கள் நிற்க வேண்டும் அந்த உதிரி கட்சிகளுக்கு சொல்லியிருக்குல்ல. அப்ப ஆதவ அர்ஜுனா அதை கவனிக்கலையா? பிஜேபியின் கட்சிக்கு தானே போகுது. விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் சர்ச்சையும் ஒன்று. வெறும் 5 நிமிஷம் சினிமா டயலாக் மாதிரி சஸ்டெயின் பண்ண தெரியாத ஒரு விஜய்க்கு 1 மணி நேரங்கிறது பெரிய நேரம். தமிழகத்தில் ஒரு பொம்மையை, விஜய் மாதிரியான ஒரு பொம்மையை வைத்து பிரச்சாரம் நடக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரால். ஆமா, சோளக்கோல்ல பொம்மை மாதிரி அவர். சோளக்கோல்ல பொம்மைக்கு எந்த அறிவும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு விசில் அடிச்ச சளி தொந்தரவு போகணும், தெர்மாகோல் விஞ்ஞானின்னு அவருக்கு பேரு. அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, இப்போ நவீன விஞ்ஞானியா வந்துட்டாரோ என்னவோ. காலத்தின் கொடுமையில் பேச வேண்டிய கட்டாயத்தில் செங்கோட்டையன் இருக்கிறார். டிவிக்கோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வந்துட்டு இப்படி வந்து அவங்க சிம்பிளை நிற்காம டிஎம்கே சிம்பிளை நிற்க வச்சு கபலீகரம் பண்ணது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. மேடம், இவருக்கு அந்த அடிப்படையே புரியலைங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவும் ஆதவ அர்ஜுனா என்கின்ற அந்த நபர், அவருடைய, நாம் யாரையுமே தவறாக சொல்லவில்லை, ஆனால் அவர் பேசுவது, அவர் சொல்லுகின்ற சொல்லாடல், அவருடைய உடல் மொழி, அவருடைய தோரணை, அவருடைய ஆணவமான தோரணை, அப்புறம் நினைச்சதுக்கெல்லாம் அழறது, தன்னுடைய அம்மாவை சொல்லி சொல்லி அனுதாபம் பெற நினைப்பது ஒரு மிக உயர்ந்த ஒரு டால் பர்சனாலிட்டிக்கான அடையாளமே இல்லை. இதை நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு ரசனைக்குரியதாக, அல்லது இவர் சொல்லுவதை காது கொடுத்து கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டுவதாக அவருடைய எந்த பேச்சுமே இல்லை. அரைகுறை ஹாஃப் பேக்கட் அப்படின்னு தான் சொல்லலாம். அரைகுறைத்தனமாக இருக்கிறது எல்லாமே. அதில் குறிப்பாக இதையும் அப்படிதான் நம்ம உணரணும். பிஜேபி கபலீகரம் செய்கிறது என்று சொல்லும்போது அவர்கள் எப்படி சிபிஐ மூலமாக, இடி மூலமாக, இந்த மாதிரி ரெய்டு மூலமாக மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளை கபலீகரம் செய்கிறார்கள். ஆனால் திமுக என்பது எப்போதுமே, கடந்த தேர்தலில் கூட விசிகே தலைவர் நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் என்ன தெரியுமா சொன்னார்? கஷ்டமான தொகுதிகளெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், சுலபமாக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று கூட்டணி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் என்று கோயம்புத்தூர் வெற்றி மாநாட்டில் பேசினார். அந்த மாதிரி கடினமான தொகுதிகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்க சுலபமா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளில் நில்லுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த தாயுமானவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். அவர் எங்க கபலீகரம் செய்கிறாரு? நிச்சயமாக அப்படி இல்லை. அதை தவிர இப்போது பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்குல்ல, அதன் மூலமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பிஜேபிக்கு ரத்தின கம்பளம், சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறார். ஏன்னா பிஜேபி ஒரு தொகுதி பங்கீடை செய்திருக்குல்ல, அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஒரு உள் ஒதுக்கீடாக அவர்கள் தொகுதி பங்கீடு செய்திருக்கிறாங்க. அவர்கள் சொன்னது என்ன? எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் நீங்கள் நிற்க வேண்டும் அந்த உதிரி கட்சிகளுக்கு சொல்லியிருக்குல்ல. அப்ப ஆதவ அர்ஜுனா அதை கவனிக்கலையா? அப்போ அவர்கள் ஜெயித்தார்கள் என்றால், ஜெயிக்கவே மாட்டாங்கங்கிறது வேற விஷயம், ஜெயித்தார்கள் என்றால் அந்த எண்ணிக்கை அந்த பிஜேபியின் கட்சிக்கு தானே போகுது. அப்படிங்கும் போது இதை புரிந்து கொள்ளவில்லை ஆதவ அர்ஜுனா. அதனால ஏதாவது ஒன்று சொல்லி திமுகவை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிளேம் கேம் போர் அடிக்குது. ஸ்ட்ராட்டஜியை மாற்ற சொல்லுங்க ஆதவ அர்ஜுனாவை. இதோ வந்தாச்சு தேர்தல், இன்னமும் திமுகன்னு சொல்லிட்டு இருந்தா அது போர் அடிக்குது நிஜமாவே. அதுவும் இவர் விவரமே இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்ங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்கார். அதுதான் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் சர்ச்சையும் ஒரே மாதிரி பயணத்தில் வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம், டி நகர், அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை, இதெல்லாம் அவங்களே ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நெல்லையில் வந்து போலீஸார் வந்து 51 நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்கன்னு திரு செங்கோட்டையன் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது மேடம்?
அவங்களே ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்களா? அவங்க ரத்து பண்ணினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு பேசுறதுக்கு 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்துல இருந்து. ஆமா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஒருவேளை பற்றாக்குறையா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. அவர் என்ன நடந்து வராரா? கால்நடையா நடந்து வர போறாரா திரு விஜய் அவர்கள்? அது தவிர 1 மணி நேரம் ஒரு ஸ்பாட்டுங்கிறது பெரிய நேரம் தானே. இவர் என்ன மணிக்கணக்காகவா பேசுறாரு? நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு கூட்டத்துல பேசினா 1 மணி நேரம் அப்படியே பொழிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பார், எந்த இடத்திலும் இடைவெளி இல்லாமல். அப்படி ஆரம்பிச்ச போது என்ன ஈர்ப்பு தன்மை இருந்ததோ அதே மாதிரிதான் நிறைவு செய்யும் போதும் இருக்கும். அந்த மாதிரியா இவர் பேசுறாரு? அப்படி இல்லையே, வெறும் 5 நிமிஷம் சினிமா டயலாக் மாதிரி. அப்படி பேசுகின்ற ஒருத்தருக்கு 1 மணி நேரம் என்பது போதுமான நேரம். ஆனால் அதை கூட இவரால் சஸ்டெயின் பண்ண முடியல. சஸ்டெயின் பண்ண தெரியாத ஒரு விஜய்க்கு 1 மணி நேரங்கிறது பெரிய நேரம். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு 1 ஹவர் வந்துட்டு பத்தாது அப்படின்றது அவருக்கு பின்னாடி ரசிகர்களுக்கு பட்டாளமே வரும் அப்படின்னு நினைச்சு கூட சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்ப நம்ம திரும்ப திரும்ப கேள்வி இதை தானே வைக்கிறோம். நீங்க உங்க தொண்டர்களை சரியாக ஒழுங்குபடுத்தவில்லை. அரசியல் படுத்துறது அப்புறம். நான் இப்போ இங்கேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு போகணும், யாரும் என்னை தொடராதீங்கன்னு சொல்லவே இல்லையே இது வரைக்குமே. இவ்வளோ மீட்டிங் நடத்தியாச்சு, இவ்வளோ மேடை ஏறியாச்சு, இன்னமும் கூட நீங்கள் சரியாக நடந்துக்கோங்கன்னு தன்னுடைய ரசிகர் பட்டாளத்துக்கு அவர் சொல்லலை. அன்னைக்கு பார்த்தீங்களா, அவர் கார் மேலே ஏறி குதிக்கிறாங்க. இந்த அளவுக்கு என்ன ஒரு வார்த்தையை சொல்லணும், மங்கிங்கிறத தமிழ் படுத்திக்கோங்க நீங்க. அந்த மாதிரி தாவி கொண்டிருக்கின்றவர்களை வச்சுக்கிட்டு இவர் அரசியல் பண்றேன்னு பேசிட்டு இருக்காரு. 1 மணி நேரம் போதும். நம்ம சென்னைங்கிறது ரொம்ப பக்கத்துல போயிடலாம், எல்லா இடத்துக்குமே ஒரு 1/2 மணி நேரத்துல போயிடலாம் தாராளமா. அதை தவிர இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தானே கூட்டிட்டு வர்றாரு அங்க ஆடியன்ஸா. அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுங்கப்பா அப்படின்னு சொன்னா போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. அதனால இவர் நினைக்கிற மாதிரி இவர் தன்னை பற்றி பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தி கொள்கிறார். அது எல்லாமே பலூன்ல குத்தின ஊசி மாதிரி உடைய போகுது. அதற்காகத்தான் எப்ப பாரு பிளேம் கேம். இவங்க எனக்கு குறைய நேரம் கொடுத்துட்டாங்க, இவங்க எனக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்கல, 51 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நெல்லையில அப்படின்னா எல்லா கட்சிக்கும் கொடுக்கறது. அது திமுக கொடுக்கவில்லை, தேர்தல் ஆணையம் கொடுக்குது. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இப்போ காவல்துறையினரும் இருக்காங்க. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதைத்தான் இவங்க சொல்ல முடியும். அப்படிங்கும்போது 51 கண்டிஷன் எல்லா கட்சிக்கும் உண்டானது தான். இப்போ மேடை ஏறி பேசுகின்ற பரப்புரை செய்து கொண்டிருக்கின்ற எல்லா பெருந்தலைவர்களும் இந்த 51 கண்டிஷனையும் வச்சுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத அவருக்கு சொல்லணும். அதை தவிர நீங்கள் செங்கோட்டையன் ஐயாவை பற்றி சொன்னீங்க. பொதுவாக செங்கோட்டையன் ஐயாவுக்கு என்ன பெருமை உண்டு அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கே வியூக வகுப்பாளர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அம்மையாருடைய பயணங்களை அவங்க வீட்டில் போயஸ் கார்டனில் துவங்குறதுலேருந்து தமிழ்நாடு முழுக்க நிரூபித்து காட்டியவர் இவர் தான் சொல்லுவாங்க. அவரே இந்த நடிகர்கிட்ட செய்ய முடியலையா? இந்த மாதிரி ஒரு வியூக வகுப்பாளரா இல்லையா? அல்லது அவர் சொல்லியும் இவர் கேட்கலையா? அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? கட்சி மாதிரி இங்கே வந்தார், அவர் இருக்கிற இடமே தெரியல, அவ்வளவு குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ எல்லாம் சேர்ந்த குழப்ப மூட்டையாக விஜய் இருக்கிறார். அவருக்கு இப்போ தன்னை பற்றி பயம் வந்துடுச்சுப்பா, வேற ஒன்றும் இல்லை. நம்ம இவ்வளோ தூரம் முரண்டு பிடிச்சோம், தன்னோட வேட்பு மனுவில் தவறுகள்லாம் செஞ்சோம், ஆனாலும் அதை ஏற்றுக்கிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? 2 இடத்துலையும் வேட்பு மனு ஏற்கப்பட்டாயிடுச்சு அப்படின்ற கவலையில் இருக்காரு. அதை தவிர இன்னொன்று பாருங்களேன், ஒரு தலைவர் என்பவர் தன்னுடைய வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய எல்லா தொகுதிக்கும் பரப்புரைக்கு போகணும், அந்த வேட்பாளரை கூட வைத்துக்கொண்டு மக்களிடம் பேசணும். இவர் என்னைக்காவது அப்படி போயிருக்காரா? எந்த வேட்பாளர் கூடவும் அவர் போனதே இல்லை. சமீபத்தில் ஒரு பொம்மையை, விஜய் மாதிரியான ஒரு பொம்மையை வைத்து பிரச்சாரம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரால். ஆமா, அப்படிதான் பண்றாங்க. எல்லா வேட்பாளர்களும் சொந்த காசை செலவு பண்ணிட்டு அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஊர்ல எல்லாம் கொண்டு போய் அவங்கள வேட்பாளராக நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா பொம்மையை தான் பக்கத்துல வச்சுக்க முடியும். இதைத்தான் நான் சொன்னேன், சோளக்கொல்ல பொம்மை மாதிரி அவர். இவங்களை கட் அவுட் வைக்கிறாங்க, அதுக்கு பதிலாக சோளக்கொல்ல பொம்மையை நிற்க வச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் சோளக்கொல்ல பொம்மைக்கு எந்த அறிவும் கிடையாது. அப்படியானவராகத்தான் இவர் இருக்கிறார். அதனால எந்த வேட்பாளருக்கும் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்காத ஒருவரை நீங்கள் இன்னமும் தலைவராக கொண்டாடிட்டு இருக்கீங்களா? இவர்தான் என்னுடைய வேட்பாளர், இவர் மூலமாக நீங்கள் சமூகத்தில் இதையெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு வாக்குறுதியை சொல்ல தெரியாத ஒருவரை இன்னமும் தவைக்காவினர் தலைவராக நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வியைத்தான் நாம் முன்வைக்க வேண்டும். அப்புறம் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு விசில் அடித்தா சளி தொந்தரவு போகும், அப்புறம் நல்ல ஏர் இன் அண்ட் அவுட், இன்ஹேல் அவுட்டேல் பண்ணி ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அறிவியல் விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்துருக்காரு. இது எப்படி பார்க்குறோம்?
இவர் முந்தி இருந்தார்ல அந்த கட்சி அதிமுக, அதுல செல்லூர் ராஜுன்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார். தெர்மாகோல் விஞ்ஞானின்னு அவருக்கு பேரு. கடல் நீர் ஆவியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், தெர்மாக்கோலை கொண்டு போய் போடுங்க அப்படின்னு அது ஒரு ஃபண்டை காலி பண்ணாங்க. தெர்மாக்கோல் அவ்வளோ வாங்கி அந்த நிதியை இல்லாமல் ஆக்கினார்கள். அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, இப்போ நவீன விஞ்ஞானியா வந்துட்டாரோ என்னவோ, விசில் அடிப்பதனால் நுரையீரல் சளி போகும், நுரையீரல் சுத்தமாகும் அப்படின்னு யோகா மாஸ்டரா மாறிட்டாரா, இல்லை விஞ்ஞானியா மாறிட்டாரா, ஐன்ஸ்டீனுக்கு போட்டியா வந்துட்டாரா, இப்படியான பல கேள்விகள் இருக்கு. இல்லை திடீர்னு மருத்துவத்தில் ஆர்வம் வந்துடுச்சா, டாக்டரா மாறிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் இருக்கு. ஆனால் இது ஒரு காலகட்டம்னு வச்சுக்கலாம், ஒரு காலத்தின் கொடுமை. ஒவ்வொருத்தருக்கும் வயசாக ஆக சிந்தனை தெளிவாகும், புத்தி கூர்மையாகும், அறிவு இன்னமும் அதிகமாக மக்களுக்காக என்ன செய்யலாம்னு யோசிக்க துவங்கும். ஆனால் இவர் இன்னமும் சுருங்கி போயிட்டார். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய தலைவர் அப்படிப்பட்ட அறிவின் குறைச்சலாக இருக்கின்ற போது தானும் அதை மீறி சிந்திக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக இது இந்தியாவுக்கே வந்த கொடுமையோ அப்படின்னு சொல்ல தோணுது. தமிழ்நாட்டுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடுமையை பாருங்கப்பா. இப்படியெல்லாம் கூட தன்னுடைய கட்சிக்காக ஒருத்தர் தரம் தாழ்ந்து தரம் இறங்கி காலத்தின் கொடுமையில் பேச வேண்டிய கட்டாயத்தில் செங்கோட்டையன் இருக்கிறார் என்பதைத்தான் நம்மால் சொல்ல முடிகிறது. இது டாக்டருக்கெல்லாம் போட்டியாக வரார், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இவர் ஜெயிக்க போகிறது இல்லைல்ல, ஒருவேளை சித்த மருத்துவராக போகிறாரோ என்னவோ பார்க்கலாம். அல்லனா இப்போ ஜென்சி குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொழியை மாத்துறாரா, தன்னை ஒரு ஜீன்ஸ் அணிந்த ஒரு இளைஞராக காட்டிக்கொள்கிறாராங்கிறதும் தெரியலை. எதுவாக இருந்தாலும் ஒரு கோமாளித்தனத்தின் மொத்த வடிவமாக செங்கோட்டையனும் மாறி நிற்கிறார் என்பதுதான் உண்மை.